நான் உனக்கு சாகாயம் கொடுத்து ஆரோக்கியத்துக்காக வரல. தயவு செஞ்சு சாகாயம் முடிச்ச மாதிரி ஆரோக்கிய சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு. குரு உன்னை பேசுவான். ஓகே, தயவு செஞ்சு இந்த படத்தை நாற்பது பண்ண எல்லாமே இருக்கு. இந்த படத்தை 40 படமா மாற்ற மாதிரி இருக்கு. நீ ஆண்ட சொல்ல கேளு. நீ வெறுமனை கத்துறதுக்கும் நீ வெறுமனை கூப்பாடு போட படம் எடுக்கல. அதை ஏன் வச்சுக்கோ, புரியுதா? சும்மா சும்மா கட்டிட்டே கூடாது. படம் எங்க அதை புரிச்சுக்கோ. எதுக்காக சீரியல் தேட்டருக்கு வந்திருக்க? எதையாவது கத்துட்டு போக தேட்டருக்கு வந்திருக்க? எதுக்கு எடுத்தாலும் கட்டிட்டு என்ன அர்த்தம்? ஏன் எல்லா இடத்துலையும் கட்டிட்டே இருக்கீங்க? நான் உங்களை பார்க்க தான் சரியில்லை வந்து எல்லாருமே. ஓகேவா? அதில் என்கிட்ட பேசுங்க. அதில் என்கிட்ட பேசுங்க. நான் சொல்றதை கேளுங்க. சினிமாங்கிறது பார்த்து புரிஞ்சு சந்தோஷமா போகிறது தான். வெறுமனை ஒருத்தரை பார்த்து கட்டி கூப்பாடு போட்டு அம்மா போறதுக்கு இல்ல. புரியுதா? நான் படம் எடுத்தது நீங்க கட்டி கூப்பாடு போய் கடவுள் மாதிரி நினைக்கிறது இல்ல. புரியுது? அதான் புரிச்சுக்கோ. நீ அமைதியா நீ நேசிச்சா போதும். நீ தள்ளி நின்று நீ பார்த்தா போதும். நான் சொல்றதை கேட்டா போதும். புரியுதா? எனக்கு இது ரொம்ப முக்கியம். நல்லா புரிச்சுக்கோ. நீ மாறியெல்லாம் கத்துறது வந்து என் கூட பிறந்த தம்பி மாதிரி. அப்படியே என்ன அர்த்தம்? சொல்றேன், நீங்க எல்லாரும் சினிமாவை மட்டும் பார்க்காத. இந்த சினிமாவுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிற காரணம் வெறுமனே நீ கத்திட்டு கூப்பாடு போட்டு போறது இல்ல. நம்ம ஊரை புரிஞ்சுக்கோ, நம்ம மண்ணை புரிஞ்சுக்கோ. சந்தோஷமா இரு, ஒருத்தர் நேசி அன்பா இரு. யாரையும் துன்புறுத்தாத, யாரையும் எதிரியா நினைக்காத, யாரையும் கஷ்டப்படுத்தாத. புரியுதா? எல்லாரும் ஒன்னா அன்பா இந்த மண்ணோட சேர்ந்து வாழ்றதுக்கு வந்துருக்கோம். ஓகேவா? அம்மா அப்பா நேசி. புரியுதா? தயவு சொல்ற, சும்மா சும்மா கத்திக்கிட்டு அமைதியா படத்தை பாருங்க. அமைதியா பாரு, அழகா பாருங்க. ஒய்ஃபோட, மனைவியோட, காதலியோட, குழந்தையோட படத்தை பாரு. இப்படி பண்ணீங்க அப்படின்னா புரியுதா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. புரியுதா உனக்கு? யாரையுமே 3 பேர் பார்த்து கொஞ்சம் நல்லா சொல்றேன். சினிமா போத கிடையாது. தன்னிலை மறந்து உனக்கு சாகாயம் கொடுக்கல கத்துறதுக்கு. உனக்கு கொடுத்த புத்தகம். புரியுதா? என்னோட சினிமா புத்தகம் மாதிரி நான் உனக்கு சாகாயம் கொடுத்து ஆரோக்கியத்துக்காக வரல. தயவு செஞ்சு சாகாயம் முடிச்ச மாதிரி ஆரோக்கிய சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு. குரு உன்னை பேசுவான். ஓகே, வணக்கம். வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பெரிய நன்றி சொல்லுவேன். சார் சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு ஒரு சினிமா கிடையாது. இது வந்து என் வாழ்க்கை. திருநெல்வேலியில் ஒரு வாழ்க்கை வாழ்க்கை இந்த படத்தில் நினைச்சேன். சென்னை எப்படி ஊரா அவர் மாதிரி தொழில் இவர்தான். சொந்த தம்பியா அண்ணனா நினைச்சு என் பக்கம் கொண்டாடுற மக்களுக்கு ரொம்ப நன்றி. அமைதியாக போக